பிரியா ஒரு 1500 கூட கொடு பிரியா. சூர்யா, நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்னு உனக்கு தெரியுமா? நீ வேலைக்கு போய் 1.5 வருஷம் ஆச்சு. சும்மா அதையே சொல்லி குத்தி குத்தி காட்டாத பிரியா. நீ ஒன்றும் ஓசி எல்லாம் தர வேணாம், கடனை வேணா கொடு, வேலைக்கு போயிட்டு திருப்பி கொடுத்துறேன். அதான் எப்போ? ஒவ்வொரு தடவை காசு வாங்கும் போது இதானே சொல்ற. ஆனா வேலை கிடைச்ச பாடுதான் ஒன்றும் இல்லை. ஹேய், எனக்கு ஒன்றும் வேலை கிடைக்காமலாம் இல்லை. உன்ன மாதிரி கிடைச்ச வேலைக்கு போகணும்னா நான் என்னைக்கோ வேலைக்கு போயிருப்பேன். ஹலோ, நானும் உன்ன மாதிரி பிடிச்ச வேலைக்கு தான் போகணும்னு உட்காந்துருந்தேனா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. ஹேய், நானும் தான் இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன், உன்ன மாதிரி எப்படிலாம் பேசிட்டு இருந்தேன். ஆனால் என்னமோ இந்த பொண்ணுங்க வேலைக்கு போனால் மட்டும் ஏதோ பெருசாக சாதனை பண்ணி கிழிச்சிட்ட மாதிரி நானும் தான் வேலைக்கு போகிறேன் தெரியுமா, நானும் தான் வேலைக்கு போகிறேன் தெரியுமா அப்படின்னு எப்படி பில்டப் பண்ணுறீங்க? வந்து பாரு, அப்போதான் தெரியும் நாங்கள் படுற கஷ்டம் என்னன்னு. உங்களை மாதிரி ஆளுக்கலாம் ஒர்க்கில் ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த ப்ரெஷரையும் தாண்டி ச்சே சொல்லவே எனக்கு அருவருப்பாக இருக்கு. நான் பார்க்கறது சேல்ஸ் வேலை. வாங்க வரவன் நான் விற்கிற ப்ராடக்டை விட என்னதான் மேலேயும் கீழேயும் பார்ப்பான். என் மேனேஜர் கொஞ்சம் கூட வயசு வித்தியாசமே இல்லாம அவர் பொண்ணு வயசு இருக்கும். எனக்கு ஒரு தப்பான எண்ணத்துல என்ன தொடும்போது அப்படியே பலாறு 4 அறை விட்டுட்டு உன் வேலையை வேணா ஒண்ணு வேணான்னு தூக்கி போட்டு வந்துடலான்னு தோணும். ஆனா இந்த கருமத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டாதானே நம்ம அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட முடியும். நீ இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறேன்னு ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லலை? சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? அவனை போய் அடிப்பியா? சரி, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல என் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நான் போயிட்டு வர பஸ்ஸில் என்ன பண்ணுவ? ஒவ்வொருத்தர்கிட்டையும் சண்டைக்கு போவியா? சூர்யா, பொண்ணுங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற வார்த்தை அவங்க படிக்கிற ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல் டீச்சர்லேருந்து வீட்டில் இருக்க மாமனார் வரைக்கும் பொண்ணுங்களுக்கு எல்லா இடத்துலையும் டார்ச்சர் தான். இதெல்லாம் வெளியே சொல்லவும் முடியாம அப்படியே சொன்னாலும் எங்களை தான் இந்த சொசைட்டி தப்பா பார்க்கும். இதெல்லாம் என்னைக்குமே மாறவே மாறாது. நீங்களாம் ஒரு பொண்ணோட கற்பை சந்தேகப்படுறீங்கல்ல, அதே கற்பை காப்பாத்திக்க நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். இந்த உலகம் ஒரு பொண்ணை தெய்வமாவும் பார்க்குது, அதே பொண்ணை தப்பாவும் பேசுது. பொண்ணுங்களுக்கு சேஃப்டின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. பிரியா, நீ வேலைக்கு போகணும் பிரியா. நான் போகிறேன், எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போகிறேன் பிரியா. சாரிடா, ஏதோ டென்ஷனில் இருந்தேன், அதான் இப்படி பேசிட்டேன். எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. உனக்கு பிடிச்ச ஒர்க் கிடைக்கிற வரைக்கும் நானே வேலைக்கு போகிறேன், சரியா? வேணாம் பிரியா, நீ வேலைக்கு போக வேணாம் பிரியா. அவனுக்கு தான் உன்னை அப்படி பார்க்குறானுங்கல்ல, அப்புறம் எதுக்கு வேலைக்கு போகிற பிரியா? இந்த மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் திருத்தவே முடியாது. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து எங்களை எப்படி காப்பாத்திக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இந்தா 1500. இந்த மாதம் ரெண்ட் வேற கொடுக்கல, கையிலையும் காசு இல்லை, யார்கிட்ட கேட்குறது? இந்த இன்டர்வியூவில் நீ கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவ. ஆ,
இன்னைக்கு 2 இன்டர்வியூ இருக்குல்ல, ஏதாச்சும் உள்ளே கிடைக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் உன் பேண்ட்டை வாஷ் பண்ணும்போது அதில் இந்த 2000 ரூபாய் இருந்துச்சு. புடி. அப்புறம் இன்டர்வியூக்கு போகிறல பஸ்ஸில் போகாத சரியா? வேர்வை ஸ்மெல் வரும். நீ என்ன பண்ணு, ஆட்டோவில் போ. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு வரியா? சரி. ஸ்வேதா, உனக்கு எந்த பைக் பிடிக்குன்னு சொல்லு, அதையும் உன் பர்த்டேக்கு வாங்கிடலாம். அப்புறம் வீக்கெண்டில் வந்து ஒரு லாங் டிரைவ் போகலாம். கொஞ்சம் வருஷம் நல்லா சம்பாரித்து நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கிடலாம். அதுக்கு ஸ்வேதா இல்லம்னே பேர் வச்சிடலாம். எப்படியும் கொஞ்ச நாளில் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும்ல. இன்னைக்கு நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலையா? சபரி உன்கிட்ட நான் என்னைக்காச்சும் கேட்டிருக்கேனா எனக்கு பைக் வேணும், வீடு வேணும், அப்புறம் என்ன லாங் டிரைவ் போகணும்னு? உன் கூட வாழ்கிற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஹாப்பியாக இருக்கேன். உன் லைஃப்பில் வர நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நானும் 1 மந்த்தாக பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ இன்டர்வியூக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்க. பட் செலக்ட் ஆகுறது உன் கையில் இல்லைல்ல. இங்கே பாரு சபரி, நம்ம லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் வேணால் வரட்டும், ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணணும். சரி, நீ உனக்குன்னு எதுவுமே கேட்க மாட்டல்ல. என்னை நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கடி. காலையில் என்கிட்ட காசு இல்லைன்னதும் நீயா கொண்டு வந்து கொடுக்குற. இதில் பொய் வேற. பேண்ட்டில் காசு இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் நீ வீட்டு செலவுக்காக கொடுத்த காசு தான் அதெல்லாம். இப்போ பார்த்தியா யூஸ் ஆகுது. முன்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொண்டாட்டி கிடச்சிட்டா லைஃப்பில் ப்ராப்ளமே வராது. ஹலோ ஹலோ சபரி, நாங்கள் விகே லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து பேசுகிறோம். யூ ஆர் செலக்டட் ஃபார் த போஸ்ட் ஃபார் மேனேஜர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்வேதா, எனக்கு வேலை கிடைச்சிச்சு ஸ்வேதா. நான் தான் அப்பயே சொன்னல, நீ கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவ. ஆமாம் ஸ்வேதா. சரி, எனக்கு ட்ரீட் வேணும். ட்ரீட்டா? சரி, என்ன வேணும்னு சொல்லு, எங்கே போகலாம்னு சொல்லு. ஏதாச்சும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகலாமா? அதெல்லாம் ஒன்றும் எனக்கு வேணாம். நீ ஊற்றி கொடுக்குற தோசையே எனக்கு போதும். சரி இரு, ஊற்றிட்டு வரேன். இது என்ன ஆஃபீஸால் உங்கள் அப்பா வீடா? உங்கள் இஷ்டத்துக்கு வரத்துக்கும் போகிறதுக்கும். 2 வாரமாக ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் வந்துட்டு இருக்கீங்க மகா. நானும் டைமுக்கு வாங்கன்னு சொல்கிறேன், அப்பவும் லேட்டாக தான் வரீங்க. என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு? ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் சார், அதனால தான் ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைம் வர முடியல. ஃபேமிலி ப்ராப்ளம்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே? அதை விட்டு இங்கே வந்து ஏங்க எங்கே தள்ளி இருக்கிறீங்க? உங்கள் ஆஃபீஸ் டைம் என்ன? 10 மணி சார். இப்போ என்ன டைம்? 11:30 சார். அப்போ ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைம் வராங்களே, அவங்கள என்ன பைத்தியமா? உங்களை பார்த்து நாளைக்கு அவங்களும் லேட்டாக வர மாட்டாங்க? பேசாமல் நீங்களும் ஆஃபீஸ்க்கு பாஸ் ஆகிடுங்களேன். அப்போ டைமுக்கு வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல? சாரி சார். இல்லைங்க, நீங்கள் மட்டும் பாஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம், யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. சார் சாரி. இந்த சாரி கருமத்தை தான் நான் 2 வாரமாக கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் 1 செகண்ட் லேட்டா வந்தா கூட வேல்யூ டென் பண்ண பாத்துங்க. புரியுதா? புரியுது. ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. என்ன மகா, ஒரு வழியா கரெக்ட் டைம் ஆஃபீஸ் வந்துட்டீங்க போல. பாய்ஸ், மகா முதல் முறையா கரெக்ட் டைம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்கப்பா. கிளாப் பண்ணுங்க. உங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுன்னு சொன்னதான் பயம் வருது இல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் வேற என்ன? 2 வாரத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம் சார். ஓ, ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போய் அப்பாவுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஆஃபீஸ் வரதான் சார் லேட் ஆயிடுச்சு. ஓ, அப்போ இன்னைக்கு அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போலியா? இல்லை அப்பாவுக்கு தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலையா? நேத்தே அம்மா தவறிட்டாங்க சார். இனிமேல் நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாலாம் வரமாட்டேன் சார், சீக்கிரமாக வந்துடுவேன். உங்ககிட்ட திட்டும் வாங்க மாட்டேன் சார். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்குலாம் வேலைங்கிறது ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் கேட்கலாம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு அம்மா கூடயே இருந்து பார்த்துக்கலாம்லன்ட்டு.
ஆனா அப்படி லீவ் போட்டா காசு போயிருமே சார். அந்த காசு இருந்தா அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் ஆகும் தான் சார் இந்த புத்தியெல்லாம் யோசிக்கும். தினமும் பைக்கில் ஆட்டோலெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்தா காசு ரொம்ப செலவாகும்னு 1 ஹவருக்கு முன்னாடியே ரெடி ஆகி கவர்மெண்டோட ஃப்ரீ பஸ்ஸில் வருவோம் சார் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்கள்லாம். ஏன்னா அந்த 100 ரூபாய் கூட வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிப்போம் சார். உங்களுக்கு உங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும்ல சார்? பிடிக்கும். அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க கூட இருந்து அவங்கள பத்திரமா பார்த்துப்பீங்களா சார்? எனக்கும் அந்த மாதிரி ஆசைலாம் இருக்கு சார். ஆனா ஒரு நாள் கூட அந்த மாதிரிலாம் இருந்ததில்ல. ஏன் தெரியுமா? காசுதான் சார். நீங்களாம் ஈஸியா சொல்லிடுவீங்க, வேலைக்கு லேட்டா வந்துட்டா லீவ் போட்டு பேசாம வீட்லயே இருந்துருங்கன்னு. எங்களை மாதிரி பொண்ணுங்களால அப்படியெல்லாம் லீவ் போட்டு இருக்க முடியாது சார். உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட காசு வேணா நிறைய இருக்கலாம் சார், ஆனா மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லை சார். சாரி மகா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் எனக்கு தெரியாது. நீங்க சாரி எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை சார். இனிமே ஒரு நிமிஷம் கூட ஆபீஸ்க்கு லேட்டா வர மாட்டேன். பாருங்க, ஏய் 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 போன குர்ரி. நிம்மதி கேட்டேன் போனை அடுப்புல போட்டதே எனக்கு. ஏய் ஏய் ஏடி பண்ற? போன குர்ரி, பைத்தியம் உனக்கு? ஆமா பைத்தியம் தான். இந்த போனை தூக்கி போட்டதா எனக்கு கோபமே குறையும். ஏய் 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 1.5 லட்சம் ரூபாய் போனு. ஓ அப்ப கூட உனக்கு போன் தான் முக்கியம், பொண்டாட்டி நான் முக்கியம் இல்லல? நீயும் போன் ஒண்ணாடி. வீட்டுக்கு வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துட்டு இருந்தா எனக்கு கோபம் வருமா வராதா? நான் எங்கடி போனை பார்த்தேன்? அப்படியா? சரி, வீட்டுக்கு இப்ப யார் வந்தான்னு சொல்லி பார்க்கலாம். யாரும் வரலையே. எப்படி தெரியும்? நீ போனையில நோண்டிட்டு இருக்க. வீட்டுக்கு யார் வரா யார் போறான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய் சத்தியமா சொல்றேன்டி, யாருமே வரல. ஹே, தண்ணி கேன் போடுற பையன் பெட்ரூம் வரைக்கும் வந்து காசு கேட்டுட்டு போறான். அது தெரியுமா உனக்கு? சாரிடி, ஒர்க் பிஸில இருந்ததால பார்க்கல. சபரி, அப்படியே உனக்கு போன்ல முக்கியமான வேலை? காலையில எழுந்திருச்சு எனக்காச்சும் குட் மார்னிங் சொல்லிருப்பியா? நீ பாத்ரூம்க்கு போய் போனை 1/2 மணி நேரம் யூஸ் பண்ண வேண்டியது. சாப்பாடு சாப்பிடும் போது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சொல்லியிருப்ப. போனை பார்த்துட்டே சாப்பிட வேண்டியது. சபரி, நீ என் ஃபேஸை பார்த்து பேசி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? நான் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீ போனை பார்த்து தான் எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்க. சபரி, உன் டே ஸ்டார்ட் ஆகுறது போன்ல தான், முடியறது போன்ல தான். என் ஞாபகமே இல்லைல்ல உனக்கு? அப்புறம் எதுக்குடா நான் உனக்கு இருக்கேன்? சபரி, என்கிட்டயும் ஃபோன் இருக்கு சரியா? நானும் உன்ன மாதிரியே ஃபோனையே யூஸ் பண்ணிட்டு உன்னையும் கவனிக்காம உட்காந்துருந்தா நீ என்ன பண்ணுவ? சாரிடி, நீ இந்த ஃபோன்னால எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் நான் வீட்டுக்கு வந்தால் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் சரியா? உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஃபோனை விட நீ தாண்டி முக்கியம். சபரி, நான் உன்னை ஃபோனே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை, லிமிட்டாக யூஸ் பண்ணன்னு தான் சொல்கிறேன். குட் மார்னிங் பொண்டாட்டி. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? நானும் 2 நாளாக பார்த்துட்டே இருக்கேன், என்கிட்ட பேசவே மாட்டேற. ஏதோ அப்செட்டாக வேற இருக்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்பே தெரியுது ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல, போய் ரெடியா. ஏய், என்னடி ஓவரா பண்ற?
என்ன ப்ராப்ளம் டி உனக்கு? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் என்ன ப்ராப்ளம்னு சொன்னாதாண்டி அதுக்கு ஒரு சொல்யூஷனாவது கண்டுபிடிக்க முடியும். என்ன ப்ராப்ளம்னு தெரியாம 3 நாளா மண்டை வெடிக்குதுடி. நீ என்ன ப்ராப்ளம்னு சொன்னாதானே அட்லீஸ்ட் நான் அதை பண்ணாமலாவது இருப்பேன். ஏய், என் மூஞ்ச கூட பார்த்து பேச உனக்கு பிடிக்கலையா? சபரி, நான் குளிக்க போகணும், கொஞ்ச நேரம் அமைதியாக கிளம்பு. ஏய் இரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல, என்ன ப்ராப்ளம் சொல்லிடி, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சரி, நடந்து போச்சு. இன்னைக்கு ஈவினிங் கில்லி ரீ-ரிலீஸ் ஷோக்கு 2 டிக்கெட் புக் பண்ணட்டுமா? எனக்கு படத்துக்கு வரதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏய், நீ தானே கில்லி படத்துக்கு போகணும், வைப் பண்ணணும், அதை எடுத்து ரீல்ஸ் பண்ணணும்லாம் சொன்ன. என்ன இக்னோர் பண்றியா? நான் இதை சும்மா விட மாட்டேன். நீ என்கிட்ட வந்து பேசுற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். எனக்கு உன் சந்தோஷமும் உன் ஹாப்பினஸும் தான் முக்கியம். அதை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. அப்போ இன்னும் ஒய்ஃப் என் கிட்ட பேசவும் தெரில. இல்லடா. ஆனால் அவங்க ஏன் பேசவும் தெரிஞ்சே ஆகணும். ஆமா, அது தெரிஞ்சாதானே அந்த தப்பை திரும்பவும் பண்ண முடியும், திரும்ப பண்ண முடியும். ஆனா என் பொண்டாட்டி பேசாத இந்த 3 நாள் தான்டா என் வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். நம்ம பண்ற ஒரு தப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பண்றதுல தப்பே இல்லை. நீங்களும் வீட்டில் பண்ற மிஸ்டேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நானும் பண்றேன். நம்ம 2 பேரும் பொண்டாட்டிங்க தொல்லை இல்லாம ஹாப்பியா இருக்கலாம். சார் முடிச்சிடலாம் சார். சார் இந்த தடவை எந்த பிரச்சனையும் இருக்காது சார். இல்லை சார், கரெக்டாக பண்ணிடலாம் சார். சார் லேட் ஆகாது சார். பையா சார், ஒரே ஒரு பெண்ணு மட்டும் வாங்கிக்கோங்க பையா. காலையிலேருந்து ரொம்ப பசிக்குது பையா. நீங்கள் பெண்ணு வாங்கினா தான் என்னால் சாப்பிடவே முடியும் பையா. ப்ளீஸ் பையா. டேய், நானே முக்கியமான விஷயமா ஆஃபீஸில் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்க. போடா, அடிச்சிட போறேன். இல்லை பையா, ரொம்ப பசிக்குது பையா. காலையிலேருந்து யாருமே பெண்ணு வாங்கல பையா. நீங்களாச்சும் ஒன்று வாங்கிக்கோங்க பையா. ப்ளீஸ் பையா. டேய், உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு. மெயின் ரோடு பக்கம் தானே பேனா வைப்பாங்க, நீ என்ன வீடுங்க இருக்க ஏரியா பக்கம் வந்து வித்துட்டு இருக்க? என்ன எந்த வீட்டில் என்ன திருடன்னு பார்த்துட்டு போலாம் வந்தியா? ஐயோ, அப்படிலாம் இல்லை பையா. நான் வேலை செஞ்ச இடத்துல சம்பளம் தராமல் என்னை துரத்தி விட்டுட்டாங்க. நான் இந்திக்காரன்றதுனால யாரும் எனக்கு வேலையும் தர மாட்டேன்றாங்க. பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் பையா பேனா விற்று சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் பையா, ஒன்றாவது வாங்கிக்கோங்க பையா. டேய், நானே மேனேஜர் காலை கட் பண்ணிட்டானே திரும்ப ஃபோன் பண்ணி என்ன திட்ட போறேன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கேன்டா. நீ வேற வந்து கடுப்பேத்திட்டு இருக்க. போடா, ஒன்று வாங்கிக்கோங்க பையா. ப்ளீஸ் பையா, ப்ளீஸ் பையா. ஒன்று வாங்கிக்கோங்க பையா. ப்ளீஸ் பையா. எதுக்கு பையா என்ன அடிச்சிங்க? ஒரு பேனா வாங்க சொன்னது தப்பா? பின்ன என்னடா, நீ பண்ண வேலைக்கு ஒன்று அடிக்காம கொஞ்சம் செய்வாங்களா? இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த ஏரியால பார்த்தேன் அவ்வளவுதான், பாத்துக்க. போடா. भैया तुम्हारा पर्स। पापा माम को कुछ नहीं होगा। वेसबी में सिक्का तैयार करके रख दूंगा। भैया 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 1 मिनट रुक। ஏய், உனக்கு அன்னைக்கு வாங்கினது பத்தலையா? திரும்ப சூடு சோறு இல்லாமல் என்கிட்ட வந்திருக்க என்ன? भैया ஒரு நிமிஷம் भैया, உங்க பர்ஸ் என்கிட்ட தான் भैया இருக்கு. ஏன்டா நாய, என் பர்ஸை நீ தான் திருடினியா? இல்ல भैया, அன்னைக்கு நீங்க வேகமா டென்ஷன்ல போகும்போது பர்ஸை கீழே மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க भैया. ஏய், பொய் சொல்லாதடா, நீ தான் திருடி இருப்ப. நான் எதுக்கு भैया திருட போறேன்? அப்படி திருடி இருந்தா எதுக்கு भैया திருப்பி கொடுக்க போறேன்? உங்க பர்ஸ்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்க भैया. ஏன் भैया, இந்திக்காரங்கனாலே எல்லாம் தப்பானவங்க தானே, நல்லது யாரும் பண்ண மாட்டாங்களா? சாரிப்பா, உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிருப்பா. பரவாயில்ல भैया, தெரியாம தானே பேசுனீங்க. இல்லப்பா, என்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே இந்த பர்ஸ்ல தான்ப்பா இருக்கு. இது மட்டும் மிஸ் ஆகிருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரில. பரவாயில்ல भैया. भैया 1 மினிட், ஒரு 500 ரூபா இருந்தால் கிடைக்குமா? திருப்பி கொடுத்துட்றேன் भैया. தப்பாக எடுத்துக்காதீங்க भैया, எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, ஊசி போட காசு இல்லை भैया, அதனால தான் भैया கேட்குறேன். என்னப்பா சொல்ற? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற, கையிலையும் காசு இல்லைங்கிற, நீ நினைச்சிருந்தா அந்த பர்ஸ்ல இருக்க காசு எடுத்து செலவு பண்ணிருக்கலாமேப்பா. இல்லை भैया, எங்கள் அப்பா அம்மா எனக்கு நேர்மையாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றியோ போய் சொல்லி காசு சம்பாதிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க भैया. எங்கள் ஊரில் பழகிறது ரொம்ப கஷ்டம்னு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் भैया.
ஆனால் நான் இந்திக்காரன்ற ஒரே காரணத்தினால யாரும் எனக்கு வேலை தரல பையா. தமிழ்நாட்டுக்கு வந்தால் வாழ்க்கை மாறுன்னு சொன்னாங்க பையா. ஆனால் என் வாழ்க்கையில் அப்படி ஒன்றுமே நடக்கல பையா. பல நாள் பசியில் செத்து போயிடலான்னு நினச்சிருக்கேன். பா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நீ தங்குறதுக்கு ஒரு வீடு, நீ பார்க்கறதுக்கு ஒரு வேலை நான் உனக்கு வாங்கி தரேன், சரியா? நீ எங்க தமிழ்நாட்டை நம்பி வந்திருக்க, உன்னை விட்டுருவோமாப்பா. வாப்பா. என்ன ஏன் பம்பர் பிரைஸ் ஏதாச்சும் விழுந்திருக்கா? ஆமா, என் பம்பர் பிரைஸே நீங்க தான். என்னடி இப்படி ஐஸ் வைக்கிற? ஐஸ்லாம் வைக்கல, நீங்க என்ன எவ்வளோ கேர் பண்ணி பாத்துக்கிறீங்க, எனக்காக பார்த்து பார்த்து செய்றீங்க. நானா இப்படி எல்லாம் பண்றேன்? ஆமா. ஃப்ளாஷ்பேக். சபரி, பிஸியா இருக்கியாடா? ஆமா. பார்த்தா எப்படி தெரியுது? அப்போ என் கூட நீ இன்னைக்கு பியூட்டி பார்லருக்கு வர மாட்டியா? முடியாது. அங்கே வந்து நான் என்ன பண்ண போறேன்? டேய், நான் ஹேர் கட் பண்ண போறேன்டா, எனக்கு ஒப்பீனியன் வேணும். என்னை கேட்டின்னு வச்சுக்கோயேன், நீ ஹேர் கட்டே பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் தெரியாது, நான் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அப்போ போ, பண்ணிக்கோ. சரி ஓகே, அப்போ நான் கேப் புக் பண்ணிக்கிறேன். நீ கேப் எல்லாம் புக் பண்ண வேணாம், நானே வரேன், போகலாம். அப்போ 2 பேரும் போகிறோமா? அதை தான் சொன்னேன், வா. இப்போ தெரியுதா நான் எவ்வளோ லக்கின்னு. லவ் யூ சபரி. லவ் யூ டூமா. ஹலோ, சொல்லு மச்சி. ஏய், நான் தான் ட்ரிப்புக்கு வரல நெருங்க சொல்லிட்டேன்லடா. ப்ளீஸ்டா, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத. டேய், 1 வீக்கெல்லாம் சான்ஸே இல்லைடா. நீங்கள் போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எனக்கு என் ஒய்ஃப் கூட இருக்க தான் ஹாப்பினஸ்ஸு. பாய்டா. யாரு? ஃப்ரெண்டுமா, கோவா ட்ரிப் போகிறானுங்களா, கூப்பிட்டானுங்க. ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேம்மா. பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்காக எவ்வளோ விஷயம் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஷோரா? ஆமாம், நான் போய் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன். பொண்டாட்டியை ஓகே சொல்ல வைக்கிறதுலாம் ரொம்ப சிம்பிளுங்க. அவங்க ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சுட்டா நம்ம ஆசைப்படுற பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஓகே வாங்கிக்கலாம். நீங்களே இதை ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவா ட்ரிப்புக்கு போங்க. ஏங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்கீங்க, இந்தாங்க 20 ரூபா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களை மாதிரி மனுஷங்களா உலகத்தில் இருக்காங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எனக்கு எதுக்குங்க? அது மட்டும் இல்லாமல் தப்பான வழியில் வர காசு எப்போவுமே மனுஷன் நிம்மதியாகவே இருக்க விடாது. கரெக்டாக சொன்னீங்க. எங்க போச்சு? ஓ டேய், என்னடா தேடிட்டு இருக்க? மச்சான், என் பர்ஸை பார்த்தியாடா? டேய், நான் எங்கேயும் பார்க்கலடா. நீ எங்கே வச்சுன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. டேய், சரியா ஞாபகம் இல்லைடா. காலையில் என் ஒய்ஃப் கிட்ட ஒரே ஆர்குமெண்ட்டில் இருந்தேனா, ஒரே மூட் ஆஃப் ஆயிடுச்சுடா. அதான் பர்ஸை எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை. டேய், நீ கடைசியாக பாக்கெட்லேருந்து பர்ஸை எப்போ வெளில எடுத்தேன்னு ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாடுறா. கரெக்டுடா. நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு அக்கா கடை இருக்குல்ல, அங்கே தான் சாப்பிட்டு பில் பே பண்ணுறதுக்காக என் பர்ஸை வெளில எடுத்தேன். அப்போ தான் என் ஒய்ஃப் கால் பண்ணா. அந்த டென்ஷனில் எந்திரிச்சு வந்துட்டேன். பர்ஸ் அந்த டேபிள் மேலே தான் இருக்கும். டேய், எதுக்குடா சிரிக்கிற? கிரெடிட் கார்டுலேருந்து ஆதார் கார்டு வரைக்கும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் தாண்டா இருக்கு. இந்த மாதம் வாடகை போன 10,000 அதில் தாண்டா இருக்கு. டேய், அந்த கடையோட ஓனர் ரொம்ப நல்லவங்க. நீ அங்கே தான் பர்ஸை வச்சுருந்தனா அவங்க கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுருப்பாங்க. டேய், எனக்கு என் பர்ஸு கிடைச்சா போதுன்ட்டு இருக்கு. கொஞ்சம் கூட வரியா? சரி, வா. தம்பி, அக்கா இல்லையா? இல்லைண்ணா, நீங்கள் யார்? நீ முதல்ல யாரு? இது எங்கள் கடை தான், எங்கள் அக்கா தான் ஓனரு. உன் அக்கா ஏதாவது பர்ஸு கொடுத்து விட்டாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் கொடுக்கலையாண்ணா. கேட்டியாடா இவன் என்ன சொல்கிறான்னு? இவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்த? எனக்கு நல்லா தெரியும். காலையில் வந்து சாப்பிட்டு பில்லை பே பண்ணிட்டு டேபிள் மேலே தான் பர்ஸ் வச்சுட்டு போனேன். டேய், கொஞ்சம் இருடா, அவங்க ஒருட்டும் பேசிக்கலாம்டா. டேய், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இப்போவே போலீஸ் ஃபோன் பண்ணுறேன், அதான் கரெக்டாக இருக்கும். அண்ணா, போலீஸ்லாம் கூப்பிடாதீங்கண்ணா. வியாபாரம் நடக்கிற இடத்துக்கு போலீஸ்லாம் வந்தால் நாளை பின்ன யாரும் வரமாட்டாங்கண்ணா. அப்படியா? சரி, அவங்க அக்கா கால் பண்ணு. சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணா. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? தெரியும் நீ இப்படிலாம் பேசுவேன்னு. அடுத்து என்ன, உங்கள் அக்கா வந்துட்டு நான் பர்ஸையே பார்க்கலங்கன்னு சொல்ல போகிறாளா?
அப்படிலாம் இல்லைண்ணா, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எங்களுக்கு எதுக்குண்ணா? தப்பான வழியில் வரப்போனால் எங்களை நிம்மதியாக இருக்க விடாது. பாத்தியாடா, நம்ம பர்ஸ் எடுத்து வச்சுட்டு என்ன பேச்சு பேசுகிறானே. போலீஸ் ஃபோன் பண்ணுறான், அதான் கரெக்டாக இருக்கும். என்ன இங்க சத்தம்? காலையில் இங்கே சாப்பிட வந்திருந்தேன். சாப்பிட்டு பில்லை பே பண்ணிட்டு டேபிள் மேலே தான் பர்ஸ் வச்சுட்டு போனேன். கேட்டு வந்தா அவங்க தம்பி இல்லைன்றான். ஆமா, பஸ் இருந்துச்சு, நான் தான் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கு எதுக்கு முதல்ல இவ்ளோ சவுண்டா பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா பேசுங்க. பாத்தியாடா, பர்ஸ் எடுத்து வச்சுட்டு அக்காவும் தம்பி இப்படி விளாடுறாங்கன்னு. ஹலோ, பர்ஸை மறந்து விட்டுட்டு போனது நீங்க. எங்களை மாதிரி கடைக்காரங்க வர கஸ்டமர் ஏதாவது மறந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஐயோ பாவம் நினைச்சு நாங்க எடுத்து வைப்போம். டேய் தம்பி, அந்த கல்லாப்பெட்டி கீழே பர்ஸ் வச்சிருப்ப, எடுத்து அவங்க மூஞ்சிலே வீசுடா. என்ன எல்லாம் கரெக்டா இருக்கா? எங்களை மாதிரி ஏழைங்களை பார்த்து உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? இவ்வளோ கேவலமா நடத்துறீங்க. சி, நீங்க மறந்து வச்சுட்டு போன உங்க பர்ஸ் எடுத்து பத்திரமா வச்சதுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா இந்த அவமானம் உனக்கு வந்திருக்குமா? ஒழுங்கா அவங்கள்ட்ட சாரி கேளுடா. என்னை மன்னிச்சிருங்க, இனி யார்ட்டும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். சரி போங்க. வாடா உட்காரு. என்னடா கால் பண்ணி உடனே வர சொல்லியிருந்தேன், என்ன விஷயம்? அங்கே ஏன்டா உட்கார்ற? தள்ளி உட்காரு. ஏய், இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்கார்றா. ராதா, நீ சூர்யா பக்கத்தில் தள்ளி உட்காரு. ஏங்க? சொல்கிறேன், உட்காரு. ராதா, தள்ளி உட்காரு. இதுக்கு மேலே என்னால் நகர முடியாது. அப்போ அவன் மடியில் உட்காரு. கட்டின பொண்டாட்டி அடுத்த மடியில் உட்கார சொல்ற? அசிங்கமா இல்லை உனக்கு? ஏய், இது வரைக்கும் நீங்கள் பண்ணாததையா பண்ண சொல்கிறேன். போ, அவன் மடியில் உட்காரு. டேய் என்னடா பேசுகிற? அவன் என் சிஸ்டர் மாதிரிடா. சிஸ்டரா? நேற்று நான் ஆஃபீஸ் போயிருந்தப்போ அண்ணாவும் பாப்பாவும் எங்கே போயிருந்தீங்க? என்ன பண்ணீங்க? நான் வீட்டில் தான் இருந்தேன். அவன் வீட்லையா? நேற்று நீங்கள் எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க எல்லாம் எனக்கு தெரியும். செய்த எண் இப்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நடிக்காதடி, நடிக்காத. உனக்கு என்னடி குறை வச்ச? நானு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன்னை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டேன். அப்புறம் ஏண்டி, அதுவும் என் ஃப்ரெண்டு கூட. சீ, ஒருவேளை உன்னை கஷ்டப்படுத்தாம பார்த்துக்கிட்டது தான் தப்பா? அதான் நம்ம லைஃப் போர் அடிச்சிடுச்சா? அவன் கூட பழகிட்டு நைட்டு எப்படி என் கூட? அசிங்கமா இல்லை? எனக்கு தெரியாம எத்தனை நாள் இது நடக்குது? நீ அவன் வீட்டுக்கு போறது, அவனை கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டு பெட்ல யோசிச்சு பார்க்க ஒரு மாதிரி கூசுதுடி. சாரிங்க. ஏண்டா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆச்சு. இதுல எந்த கேப்படா நீ எவ்வளவு கரெக்ட் பண்ண? உன்னை ஃப்ரெண்டு நம்பி தானடா வீட்டுக்குள்ள விட்டேன். வார்த்தைக்கு வார்த்தை சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லுவேடா. சிஸ்டர் கிட்ட பண்ற வேலையாடா இது? இதுவே உன் சொந்த தங்கச்சி இருந்த இப்பெல்லாம் நடந்துப்பியாடா? உனக்கு நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன், பதிலுக்கு நீ என்ன பண்ணியிருக்க பாத்தியா? அது வந்து ஏய், நீ என்ன காரணம் சொன்னாலும் அதை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. நேற்று உங்களை அப்படி பார்த்தப்பவே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு.
உள்ள வந்து உங்க 2 பேரையும் அடிச்சு கொல்லணுங்கிற அளவுக்கு அவ்வளோ வெறி வந்துச்சு. ஆனா 2 கேவலமான பிறவைகளை கொண்டுட்டு நான் ஏன் ஜெயிலுக்கு போய் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கணும்னு விட்டுட்டேன். அதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ராதா, இந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டு அவன் கூடவே போயிடு. சாரிங்க, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இப்போவே இந்த பேப்பரில் சைன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மியூச்சுவலாக பிரியிற மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த ரீசனை சொல்லி நான் டிவோர்ஸ் கேட்பேன். அது உனக்கு தான் அசிங்கமாக இருக்கும். மரியாதையாக சைன் பண்ணு.